சென்னை ஹார்பர். சென்னை ஹார்பர் நடு இரவில் கண்டெய்னர் இருக்கும் இடத்தில் செக்யூரிட்டி ரவுண்ட்ஸ் வந்து கொண்டிருந்தார். ஒரு கண்டெய்னரில் இருந்து பலமான புகை மற்றும் கீச் கீச் என்ற சத்தம் வந்தது. அதை பார்க்க செக்யூரிட்டி வேகமாக சென்றார். அங்கே சென்று பயத்துடன், யாருதுங்க, என்ன பண்றீங்க, நான் உள்ள வர போறேன் சொல்லிக்கொண்டே அவன் கண்டெய்னரை திறக்கிறான். உள்ளே இருந்து ஜில் என்று குளிர் காற்று அடிக்கிறது. அவன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் உள்ளே பார்த்துவிட்டு அதே இடத்தில் அலறி ஓடுகிறான். செக்யூரிட்டி போலீஸிடம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க காலையில் போலீஸ் குவிந்திருக்கிறது. ஏசிபி வினய் ஜீப்பிலிருந்து இறங்குகிறார். எஸ்ஐ சிவா வரை வரவேற்கிறான். எஸ்ஐ சிவா அவரிடம், சார் உள்ள போகாதீங்க, சென்னை வெயில்ல உள்ள டெம்பரேச்சர் ரொம்ப மைனஸ்ல இருக்கு. வினய் ஒரு கோட் அணிந்து உள்ளே செல்கிறார். கண்டெய்னருக்குள் ஒரு டைனிங் டேபிள். ராஜன் என்ற ஒருவர் உட்கார்ந்த நிலையில் முழுவதுமாக உறைந்து போயிருக்கிறான். இதை பார்த்த வினய், இது லிக்விட் நைட்ரஜன், மொத்த இடத்தையும் ஃப்ரீசர் மாதிரி மாத்திருக்கான். இவன் செத்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு. ஆனா நேத்து வரைக்கும் இவன் ஊருக்குள்ள சுத்தினதா சிசிடிவி சொல்லுதே, ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு என்று பேசிக்கொள்கிறார். திடீரென்று உறைந்து போன ராஜனின் கோட் பாக்கெட்டில் இருந்து போன் ஒலிக்கிறது. வினய் அதை ஆச்சரியத்துடன் அட்டன் செய்கிறார். ஆனால் போனில் ராஜனின் குரலில் நடுக்கத்துடன், சார் குளிர் தாங்கல சார், காப்பாத்துங்க, என்னால மூச்சு விட முடியல என்ற சத்தம் கேட்டு ஒரு பயம் வினைக்கு ஏற்பட்டது. அப்போது வினய், நீ ராஜன்னா என் முன்னாடி செத்து கிடக்கிறவன் யாரா என்று வினய் கேட்க அந்த போன் கட் ஆகி விடுகிறது. வினய், இது லைவ் கால் இல்ல சிவா, இவன் சாகிறப்ப ரெக்கார்டு பண்ண வாய்ஸ். நெட்வொர்க் கிடைச்சதும் இப்போ டெலிவரி ஆகியிருக்கு. இவன் ஒரு டார்ச்சர்ல செத்துருக்கான்னு நான் நினைக்கிறேன். ராஜனின் உடல் டாக்டர் பரிசோதனைக்கு சென்றது. டாக்டர் சாம், வினய், டெக்ஸ் எக்ஸ்பர்ட் நந்தினி நிற்கிறார்கள். டாக்டர் சாம் வினயிடம், வினய், இவனை ஏன் ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இவன் குடல், வயிறு எதையுமே காணோம். அதுக்கு பதிலாக ஒரு சில்வர் மெட்டல் சிலிண்டர் உள்ள இருந்திருக்கு என்று சொல்லிக்கொண்டு டாக்டர் சிலிண்டரை காட்டுகிறார். இது ஒரு பயோ கண்டெய்னர். குறிப்பிட்ட குளிருக்கு மேல போனா இதுல இருக்கிற சரக்கு கெட்டு போயிடும். ஹியூமன் ஃப்ரிட்ஜ் மாதிரியே யூஸ் பண்ணியிருக்கானுங்க. அப்போது வினய் கோபத்துடன், மனுஷனையே பார்சல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கானுங்க. நந்தினி, அந்த சிலிண்டர் மேல இருக்கிற சீரியல் நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க, ரஷ்யன் கனெக்ஷன் கன்ஃபார்ம் என்று சொல்லிக்கொண்டு வினய் செல்ல, அன்று மாலை லேப் செக்யூரிட்டி மற்றும் கான்ஸ்டபிள் முருகன் த சில்வர் சிலிண்டரை திருடி கொண்டு நைஸாக வெளியேறுகிறான். இதை அறிந்த வினய் அவர்களை ட்ரேஸ் செய்து செல்கிறான். வினய் மற்றும் சிவா ஜீப்பில் வருகிறார்கள். ஜிபிஎஸ் சிக்னல் ஒரு காரில் காட்டுகிறது. காரில் முருகன் இறந்து கிடக்கிறான். வாயில் நுரை தள்ளி இருக்கிறது. நாடியை பிடித்து நியூரோடாக்சின் ரஷ்யன் ஸ்டைல் பாய்சன். முருகன் அந்த சிலிண்டரை கைமாத்திருக்கான். சரக்கு கைக்கு வந்ததும் அவனையும் போட்டு தள்ளிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போது நந்தினியின் கால் அடித்தது. சார், முருகன் போன்ல வந்து மெசேஜ் படி சரக்கு வாங்கினது எலினா, சிட்டி பார்ட்னர் ஆக்னைசர், இப்போ அவ ஒரு சீக்ரெட் கிளப்ல இருக்கா சார் என்று கூற வினய் அவர்களை பார்க்க நேரில் செல்கிறான். வினய் மாறு வேடத்தில் சென்று எலினா முன் அமர்கிறார். வினய், ராஜன் அனுபவிச்ச சரக்குக்கு செட்டில்மெண்ட் பேச வந்திருக்கேன். எலினா நக்கலாக, ராஜனா? ராஜ நரகத்துல தானே இருக்கான், நீ போலீஸ்னு எனக்கு தெரியும். எலினா ஒரு பட்டனை தட்டுகிறாள். லைட் ஆஃப் ஆகிறது. வினய் சுதாரிப்பதற்குள் எலினாவின் கழுத்து அறுக்கப்படுகிறது. லைட் வந்ததும் அவள் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாள். வினய் அதிர்ச்சியில், செட், அவளையும் கொண்டுட்டாங்க. எலினா சாகும் முன் தன் கழுத்தில் இருந்த ஒரு பென்ட்ரைவ் செயினை கலற்றி வினய் கையில் திணிக்கிறாள். அவள் இரத்தத்தில் மேஜையில் டூ லேட் என்று எழுதுகிறாள். அந்த பென்ட்ரைவை வினய் எடுத்துக்கொண்டு நந்தினியிடம் செல்கிறான். நந்தினி பென்ட்ரைவ் டீகோட் செய்கிறாள். எலினாவின் டாட்டூ, டேட் தான் பாஸ்வேர்டு. ஒரு வீடியோ பிளே ஆகிறது. அதில், வணக்கம், என் பேரு விக்டர். அந்த சிலிண்டர்ல வைரம் இல்லை, அதுல இறக்கிறது ரெட் டஸ்ட். சுவாசிச்சா நுரையீரல் உறைஞ்சு போகும். பயோவை வைப்பன். சென்னை மெட்ரோ டனல்ல இதை டெஸ்ட் பண்ண போறேன். சார், இதோ இந்த இடத்தோட லைவ் லொகேஷன் சைதாப்பேட்டை அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ டனல். இதை கேட்ட வினய் உடனடியாக அந்த இருட்டான சுரங்கப்பாதையில் வினய் மற்றும் சிவா உள்ளே செல்கிறார்கள். அங்கே அந்த சிலிண்டர் ஒரு பெரிய ஃபேனுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. டைமர் ஓடிக்கொண்டிருக்கிறது. விஜய் அதை நிறுத்த அருகில் செல்கிறார். கிளிக், அவர் மீது மிதிவெடி மீது ஏறிவிடுகிறார். வினய் சிவாவிடம், சிவா கிட்ட வராத, கால் எடுத்தா வெடிச்சிரும். அப்போது ஒரு இருட்டிலிருந்து ஒரு சத்தம். கை தட்டி கொண்டே விக்டர் வருகிறான். விக்டர் ஆக்சிஜன் மாஸ்குடன் ஸ்னைப்பர்களை வினையை குறிவைத்து நடந்து வருகிறார்கள். விக்டர், என் வழிக்கு வந்தனா நீயும் காலி, சென்னை மக்களும் காலி. இப்ப சொல்லு, என் பக்கம் வந்துரு. இந்த போலீஸா இருக்குன்னு என்ன நீ பிடிக்கணும்னு நினைக்காத என்று விக்டர் கூற,
வினய் உடனே திடீரென்று மேலே சுடுகிறார். அவர் சுட்டதும் ஸ்னைப்பரை அல்ல, மேலே இருந்த ஃபேன் மோட்டரை. ஃபேன் உடைந்து விழுந்து சிலிண்டர் வயரை அறுக்கிறது. டைமர் நிற்கிறது. வினய், பாம் நின்றுடுச்சு விக்டர், ஆனால் நான் இன்னும் வெடிகுண்டு மேலே தான் நிற்கிறேன். சிவா, அவனை பிடி. விக்டர் ஓடுகிறான். சிவா துரத்துகிறான். உடனே வினய் அருகில் உள்ள ஒரு சிமெண்ட் மூட்டையை லாவகமாக தன் எடைக்கு பதிலாக அந்த மூட்டையை அந்த பாம்பில் வைத்து ஏறி குதிக்கிறார். பாம்பம் ஒரு பக்கம் பூம் என்று வெடிக்கிறது. ஆனால் வினய் தீப்பிழம்பில் இருந்து தப்பித்து வெளியேறுகிறார். விக்டர் ஓடிக்கொண்டிருக்கும் போது சிவா மற்றொரு பக்கம் அவனை மறுக்கிறான். சண்டை நடக்கிறது. விக்டர் சிவாவை கத்தியால் குத்த வரும்போது தூரத்தில் இருந்து ஒரு துப்பாக்கி குண்டு விக்டர் கையை துளைக்கிறது. புகைக்கு நடுவே நமது வினய் ஹீரோவாக நடந்து வருகிறார். அப்போது விக்டர் காயத்துடன், என்னை அரெஸ்ட் பண்ண முடியாது, ஹெலிகாப்டர் வந்துருச்சு, ஐ ஹாவ் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி. ஒரு ஹெலிகாப்டர் தரை இறங்குகிறது. விக்டர் சந்தோஷமாக ஓடி ஏறுகிறான். விக்டர் வினயிடம், கோ டேக் ஆஃப். பைலட் திருப்புகிறான். அது கமிஷனர் பின் சீட்டிலிருந்து ஸ்வாட் டீம் துப்பாக்கியுடன் இழுக்கிறார். அப்போது விக்டருக்கு ஒரு அதிர்ச்சி. விக்டர் கையில் விலங்கு போடுகிறார். அப்போது வினய், உன் வீடியோவை நாங்கள் ஆன்லைனில் லீக் பண்ணிட்டோம் விக்டர், உலகம் முழுக்க நீ ஒரு பெரிய டெரரிஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு, இனிமே உனக்கு எந்த இம்யூனிட்டியும் இல்லை, இனிமே நீ கடைசி வரையும் ஜெயிலில் தான் இருக்கணும். இதை கேட்ட விக்டர் தோல்வியில் செருகிறான். சில நாட்கள் கழித்து நியூஸில் விக்டர் கைது பற்றி செய்து ஓடுகிறது. அப்போது நந்தினி, சார், அந்த விக்டர் பற்றி சொல்ல மறந்துட்டேன், அவன் அக்கௌண்ட்டில் எடுத்த எல்லா பணத்தையும் ராஜன் ஃபேமிலிக்கு மாற்றிட்டேன் சார். வினய், குட், சூப்பர் நந்தினி அப்படி என்று கூற உடனே சிவா, சார், புது கேஸு, ஏர்போர்ட்டில் ஒருத்தன் மர்மமாக மறைஞ்சிட்டான் சார். அப்போது வினய் கூலிங் கிளாஸை மாட்டிக்கொண்டு, மாயமா, இன்ட்ரெஸ்டிங், வண்டியை எடு சிவா என்று அவன் அடுத்த வேட்டையை தொடங்குகிறார். வினயோட கேஸ் இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வினயோட அடுத்த வீடியோ வேணும்னா வினய்னு கமெண்ட் பண்ணுங்கள்.